மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் கொடைக்கானல் போனால் இந்த மூவி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமாம், அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அவங்களே சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்டுக்கான படம் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், சூப்பராக செம்மையா இருக்கு. உண்மையான காதல் மட்டும் இல்லை, உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் இருக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இப்போ எங்கே கூப்பிட்டு வந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா பட்டுக்கே தெரியாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து சர்ப்ரைஸ் சொல்லிட்டு வீட்லயே காலையில் என்ன கிளம்ப சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கரெக்டாக 10:30 மணிக்கெலாம் கிளம்பிடு. நான் வந்ததும் கிளம்பி உடனே போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புற முதல்ல எங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் சர்ப்ரைஸ்ன்ட்டாங்க. சர்ப்ரைஸா அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா பட்டு வந்து 3 இயர்ஸாக என்னை எங்கேயுமே 3.5 வருஷம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி என்னை எங்கேயுமே கூப்பிட்டு போதில்ல, எதுவுமே கொடுத்ததும் இல்லை சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. சரி கிளம்பி வந்துட்டோம். பாதி தூரம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர் பக்கம் திரும்பினாங்க. என்ன தியேட்டர் பக்கம், தியேட்டருக்கு போகிறோம், சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 3.5 வருஷமா பட்டு நான் எந்த ஒரு படத்துக்குமே கூப்பிட்டு போனதே இல்லை. ஒரு படத்தை கூட நாங்கள் கூப்பிட்டு வந்ததே இல்லை. பாண்டி பார்க்கணும் அடிக்கடி வருவோம், நிறைய டைம் பாண்டிச்சேரிக்கு வருவோம். ஆனால் ஒரு டைம் கூட தியேட்டருக்கு வந்ததில்லை. சீரியஸாக வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் தியேட்டருக்கு வந்திருக்கிறோம். நானும் பட்டு வந்திருக்கிறோம். அதுவும் என்ன படத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துக்கு தான் வந்திருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான் இந்த படத்தை பாரு அப்படின்னு சொன்னான். ஸோ அதை பார்க்கறதுக்காக வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி தான் இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறோம். நான் ஆக்சுவலி வந்து சொல்கிறேன், பட்டு வந்து இங்கே வந்து பில்டப்லாம் பண்ணாங்க. நான் ஆக்சுவலி பார்த்தா நான் தளபதி ஃபேன். நான் தளபதி படமே ஏதாவது ஒரு படம் தான் பார்ப்பேன். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படி என்னதான் இருக்குன்ட்டு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வேற லெவலில் இருக்குன்னு சொன்னால் சரி அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஆமாம், நான் தான் சொல்கிறேன் நல்லா இருக்கு, நீ சொல்லக்கூடாது. பார்த்துட்டு நானும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, உள்ளார போகலாமா? போகலாம். டிக்கெட் எடுத்தாச்சு, வெயிட் பண்ணுறோம். குப்பை நடிச்சு கசிட்டியா? பேசினு கசிக்கிட்ட பட்டு இப்படியா உள்ள குப்பை நடிச்சு செக் பண்ணுவாங்க. பேசிக்கிட்டே அந்த டிக்கெட்டை போட்டு கசிக்க எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம இப்போ பாண்டிச்சேரி ஜிஆ ருக்மணி தியேட்டர் தான் வந்திருக்கிறேன். நம்ம வந்து 1:30 டிக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க. உள்ளே போயிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம், உள்ளே போகலாம். பட்டு பார்த்துக்க தம்பி, பத்திரமா பார்த்துக்க. ஏய் வத்சன், இங்கே வாடா. வத்சன் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் படத்தை பார்த்தோம். படத்தை பார்த்துட்டு அப்படியே அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இல்லைன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பட்டு நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல. நானும் அழுதுட்டேன், பட்டும் அழுதுட்டாங்க. பயங்கரமான படம். அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. வேற லெவலில் இருந்தது. அப்படியே கூஸ் பம்பாக இருந்தது. இதுக்கப்புறம் கொடைக்கானல் போனால் இந்த மூவி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமாம், அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அவங்களே சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆனால் சாவர வரைக்கும் இந்த படத்தை மறக்கவே மாட்டேன் நான். செம்மையான படம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன சொல்கிறது, கடவுளெல்லாம் வேண்டுறேன். அழுதுட்டோம் இந்த படத்தை பார்த்துட்டு. வேற லெவல் படம். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வேற மாதிரி இருக்கு படம். அவ்வளோதான். படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அந்த ஒரு சீன் இருக்குது பார்த்தீங்களாக்கா, இப்படி என் மேலே முடியெல்லாம் சிலுத்து போயிடுச்சு. ஒட்டு மொத்தமாக நோ வேர்ட்ஸ், எதுவுமே வார்த்தை இல்லை. ஆமாம், நான் அழுதுட்டேன், பட்டும் அழுதுட்டாங்க. ஃப்ரெண்டுக்கான படம் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், சூப்பரா செம்மையா இருக்கு படம். உண்மையான காதல் மட்டும் இல்லை, உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஆமாம், இப்போ பொம்பளையும் ஆம்பளையும் லவ் பண்ணுறது மட்டும் காதல் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கிற காதல் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். வேற லெவல். என்ன சொல்கிற? பட்டு வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைமாக இது மாதிரி ஒரு படத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பயங்கரமான மூவி தான். ஆனால் இப்போ இந்த டைமில் வந்து இது மாதிரி படம் பார்த்ததில்ல. உன் கூட வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இது மாதிரி மூவி பார்த்ததில்ல. நான் வந்து சாகிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. இது எனக்கு வந்து கையெல்லாம் நடுங்குது அந்த அளவு. இப்போ படத்தை முடிச்சுட்டு வெளியில் உடனே வந்து தான் நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோம். ஆமாம், இப்போ 2:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 11:40க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2:30க்கு வெளியில் வந்துடும். சரி, வீட்டுக்கு போகலாமா? ஓகே. பட்டு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வராங்க.
படத்தை பார்த்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா நெய் பரோட்டா ஸ்பெஷலாக இருக்கும். நெய் பரோட்டா பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? இங்கே நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சேன் அந்த மண்டபத்தில். இங்கே வந்து சாப்பிட்டுருவேன். எந்த மண்டபம்? இங்கே அது அந்த மண்டபம் ஹைட்டாக இருக்குல்ல, அந்த மண்டபத்தில் வேலை செஞ்சேன். அப்போ இங்கே வந்து சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும் இங்கே பரோட்டா. 10 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாம். ஒரு பரோட்டா 15 ரூபாய். சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த எண்ணெய் பரோட்டா வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் படம் பார்க்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் தான் வாங்கணும். பாப்கார்ன் இந்த பாக்ஸில் தான் போட்டு கொடுத்தாங்க. அதை வச்சுக்கின்னு அரி வச்சு நல்லா சரிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எதுக்காக பார்சல் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அம்மாவும் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால தான் வீட்டில் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்சல் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அம்மா சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு வர்றது அம்மாவுக்கு தெரியாது. சரி சாப்பிடுன்னா அம்மா, சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. பிரியாணி பிரிச்சாச்சு. எப்படி இருக்கு பார்ப்போம். அம்மா, நீங்க தியேட்டருக்கா போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாது இல்லையா எங்க போறோம்னு சொல்லிட்டு. அப்புறம் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த பிரியாணியும் பரோட்டா வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்கு. பிரியாணி சூப்பராக இருக்கு. ஆனால் குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைமாக நானும் பட்டு பார்க்க முடியாது. என்னன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ஆபத்துன்னு வந்தாச்சுக்கோ பேக்கன்னு மூஞ்சி தான் பார்ப்போம். ஆனால் அந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒன்றுனாக்கா நம்மளையும் வந்து டெடிகேட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி யோசிக்காம வந்து அவங்க உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டோடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி காப்பாற்றுறாங்க. அதான் வந்து கிளைமேக்ஸ். பட் அது படம் வந்து எப்படின்னா படம் மாதிரி எடுக்கவே இல்லை, ரியலாக இருக்குது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு ஒருத்தவங்க இப்படி போகிறது, அந்த பதட்டம், எங்கே யாரை போய் பார்க்கணும், பயங்கரமாக இருந்தது. அந்த ஒரு சீனில் அப்படியே அழுகிட்டேன். நான் அழுகுறேன், பட்டு அழுகுறாங்க. கையில் அப்படியே சிலுத்து போச்சு. என் கையில் இருக்கிற முடியல அப்படியே தூக்கி நிற்குது அந்த சீனை பார்க்கும்போது. வச்சன் தான் படம் வந்து பார்க்கல. ஏன்னா வச்சனை ஃபர்ஸ்ட் டைமா வந்து தியேட்டருக்குள்ள கூட்டு போனோமா, அவருக்கு என்னன்னு தெரியல. அதை பார்த்த உடனே அந்த ஸ்க்ரீனு, அந்த சவுண்டு, அந்த செட்டப்பு, அப்புறம் லைட்டிங்லாம் வந்து ஃபுல்லாக ஆஃப்ல இருக்கு இல்லையா, இருட்டா வேற இருக்கு. அவருக்கு எப்பவுமே நாங்கள் லைட் போட்டு வச்சே பழக்கப்படுத்திட்டோம். தூங்கக்குள்ளேயும் சரி லைட் ஆஃப் பண்ண மாட்டோம். ஸோ அதே பழக்கத்தில் என்ன பண்ணிட்டா, அங்கே உள்ள இருட்டோட போகவும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவர் என்னென்னமோ பண்ணி தூங்க வச்சுட்டேன் தேட்டருக்குள்ள. பார்க்கவே இல்லை, படமே பார்க்கல. என் ஃப்ரெண்டு சொன்னா அந்த படத்தை பாரு அப்படின்னு. அந்த லாஸ்ட் அந்த சீனு அப்படி மேலே தூக்கிட்டு வரும்போதும் இந்த சுபாஷ் கேரக்டரோட அம்மா வந்து குட்டனை வந்து ஹக் பண்ணி இந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன். அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வருது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் பட்டு பார்க்குறேன், பட்டு என்னை பார்க்க, பட்டு அழுகுறாங்க, நானும் அழுகுறேன். இது எப்படின்னா ஒரு ஃபேமிலியா பாக்குறது இல்ல, ஒரு லவ் சீன் எதுவுமே இல்ல, ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தான். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்துனா அது இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்துறாங்க. அதான் ஃபுல் படமே. ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. படம் நல்லா ஸ்வீட்டா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எப்படி அது மாதிரி இருக்கு படம். லென்த்தா போகாம நல்லா ஸ்வீட்டா அழகா முடிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். மஞ்சுமல் பாய்ஸ் தரமான ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் போயிட்டு பாருங்க. தியேட்டர்ல போயிட்டு தான் இருக்கு. 2 வீக்ஸ் ஆச்சா ரிலீஸ் ஆகி, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமா பட்டு வந்து என்ன தியேட்டருக்கு கூப்பிட்டு போனதுல ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்கு எனக்கு. ஆமா.
என்னன்னாக்கா நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைமா போறோம்ல, அந்த படம் பார்த்ததுக்கான ஒரு அடையாளம் இருக்கும். கல்யாணம் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்க. ஆமா, அந்த அடையாளம் வந்து இந்த படத்துல வந்து கிடைச்சிது. மறக்க முடியாது. இந்த படம் தான் நாங்க கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் படம் பார்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு டைம்லயும் எந்த ஒரு நேரத்துலயும் கேட்ட உடனே அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கேட்ட உடனே சொல்லிடுவோம். மஞ்சுமல் பாய்ஸ். இது பேரு டக்குன்னு வர மாட்டுது. மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ் கேட்ட உடனே சொல்லிடலாம். இது மறக்கவே முடியாது லைஃப்ல. என்ன ஒரு நிலைமையில இருந்தாலும் நீங்க 2 பேரும் எந்த படம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு கேட்டா மஞ்சுமல் பாய்ஸ் தான் பார்த்தேன்னு சொல்லிடலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆணித்தரமா அந்த படம் பேரு, அந்த படம் ஒரு கேரக்டருமே மனசுல பதிஞ்சு. ஆமா, அழகா செம்மையா எடுத்துருக்காங்க படத்தை. தரமான ஒரு படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். அப்புறம் வந்து நான் மஞ்சுமல் பாய்ஸ் பத்தி போட்டு பார்த்தேன். அப்போ வந்து நடந்த உண்மையான கதையில நடந்தவங்க இப்போ வந்து அவங்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. நான் அந்த வந்து மறுபடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது வந்து ஒரு உண்மையான கதை தான் அப்படியே எடுத்திருக்காங்க படமா. ரியலா இருக்கு பாக்குறதுக்கு, தத்ரூபமா எடுத்து சூப்பரா இருக்கு. வந்து சொல்ல வார்த்தையே இல்ல. படம் பார்த்து நீங்க ரிவ்யூ பார்த்து சொல்லுவீங்க. ஸோ நீங்க பார்த்தாதான், நாங்க சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது. நீங்களா போயிட்டு நேர்ல போயிட்டு பாருங்க. பார்த்தவங்க அந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, பார்த்திருப்பீங்க இல்லையா, அவங்க சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சு, நீங்களும் எங்களை மாதிரி அழுதிங்களா படத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வீட்டுக்கு வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டே 3:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு நான் தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். பாப்கார்ன்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோமா, அங்கேயும் தம்பிக்கு வந்து ஊட்டல. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மசாலா காரமா இருந்துச்சு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் தான் சாப்பிட்டோம். பாருங்க, பாப்கார்ன் இதோட தான் வாங்கணும். இது வச்சு நான் விளையாடிட்டே இருந்தேன்னா, அதனால நாங்க சரி தம்பி விளையாடுறானேன்னு கீழே போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டோம் நாங்க. நல்லா இருந்தது பாப்கார்ன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ராஜ்கிரி 3 ரோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.